ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே நாங்கள் அவுட்டிங் போயிருந்தப்போ பாப்பாவுக்கு இந்த மிட்டாய் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் வெஜிடபிள்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸ் மாதிரிலாம் ஷேப்ஸில் இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. இதில் இந்த ரெட் கலரும் க்ரீன் கலரும் என்ன பழம் என்ன காயின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மிட்டாய் கொடுத்துட்டு தான் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இல்லைனா என்னை பார்க்க விட மாட்டேன், அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருப்பாள். என்னதான் நான் கிச்சனில் எல்லா வேலையும் ஆர்வமாக பார்த்தாலும் எனக்கு ஒரு சில வேலையெல்லாம் பார்க்க பிடிக்கவே பிடிக்காது. அதில் ஒன்று இந்த துணி மடிக்கிறது. முன்னாடி கையில் துவைக்கிறப்ப அது ஒரு பெரிய வேலையாக எனக்கு தெரியல, கையோடு மடித்து வச்சிருவேன். இப்போ மிஷினில் போடுறது, அதை மடித்து வைக்கிறது மட்டும் எனக்கு பெரிய வேலையாக தெரியுது. உண்மையாக சொல்லணும்னா ஒரு வாரமாகவே நான் துணி மடிக்கலை. அந்த ரூமில் கொஞ்சம், இந்த ரூமில் கொஞ்சம், ஹாலில் கொஞ்சம்னு போட்டு போட்டு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி தான் மடித்து வச்சேன். பாப்பா வேற எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு துணி மடிக்க வந்துட்டா. அவள் என்ன தான் வேலை பார்த்தாலும் அவள் பார்த்த வேலையை இன்னொரு தடவை நான் பார்க்கணும். ஸோ ஒன்றுக்கு 2 வேலையாக தான் எனக்கு இருக்கும். இடையில வேற நான் சரியாக மடிக்கிறேன்னா கரெக்டாக இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தா. நான் இல்லைன்னு சொல்லாமல் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அவள் கூட சேர்ந்து அந்த துணியெல்லாம் மடித்து வைக்க 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அன்றைக்கி ஈவினிங் காஃபியே நாங்கள் 6:30க்கு தான் குடித்தோம்.